பாலியல் கற்பழிப்பு கூலி வாங்கி கொடுத்து காவல்துறை மேல்மட்ட அதிகாரிகள் தான் நடத்தி வராங்க. இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில வரும்போது தான் இது குறித்து பேசுறோம். ஆனா நிறைய இடங்கள்ல இது நடக்குது, அது மறைக்கப்படுது. உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள், இந்த வன்புணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள். அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள், திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை. அதனால இந்த குற்றங்கள் ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். இது கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா என் கையை பிடிச்சி அழுதாங்க. உங்களுக்கு சொல்ல வார்த்தை வரல. என்னன்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக படுத்து உறங்க முடியல, ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க. அது சொல்லி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கு. நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் 100க்கு 90 விழுக்காடு நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடாக இல்லை, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை, ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம். நம்ம இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது. எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வருது. குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேற இருக்குது. இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமாக போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனால தான் நாங்கள் போய் போராடினோம். இப்போவும் சொல்கிறேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை, உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம். பள்ளி மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரையில ஆல் பாஸ் முறை காலத்துல காமராஜர் காலத்துல குவாலிட்டி அதிகம், இந்த காலத்துல குவாலிட்டி அதிகம் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேர்வுல என்ன குவாலிட்டி வரும்? தேர்வுல என்ன? திரும்ப திரும்ப அண்ணன் கேட்குற தெளிவாக விளக்கு. இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி தான் எங்கள் அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லா தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்கும்னு படத்தில் காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி இது. நீங்கள் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்குது, இது ஆண் மயில் தோகை இருக்குது, ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. அப்போ அதில் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோற்று போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேலே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மேலே, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல எப்படி சொல்கிறது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே இப்போ பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயமாயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன்? இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்லுங்கள். இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதுகிறேன், நீங்கள் தரம் உயர்த்திற்கு தானே சொல்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்போம், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன், 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க. ஆனால் 800 850 வாங்கி பாடல எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது. நீட்டில் தேர்ச்சி பெற்றான். நீட்டில்
நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பெயர்வாளர் நிற்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுறாங்க. அதை விடுங்க. இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார்? பேராசிரியர் பெருமக்கள் யார்? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசா இல்லை பழைய பாடத்திட்டம்? அதே பாடத்திட்டம், அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார்? இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த அதில் சுவை வரலை. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்ட்ரு, இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மாதிரி தான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம், ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில்? உண்டா சொல்லுங்க தம்பி. நான் 12ஆம் முதல் மதிப்பெண் +2ல். நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படித்தவன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் தான் கூப்பிடுவார். டப்பு டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல. அப்போ இது எப்படி, இந்த மதிப்பீடு எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூரில் ஷாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் ஷாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க. அதை நாசா எடுத்துகிட்டு போய் பறக்க விட்டது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளோ தெரியுமா? 760 தான் +2ல் வாங்கியிருந்தான். இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா, ஏஆர் ரகுமான், இவங்கெல்லாம் இருக்காங்களே, எங்கள் ஐயா நடிகர் தலைவர், ஒரு துறையில் அவங்களை மிஞ்சுறதுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் தேர்வில் வாங்கின மதிப்பெண் என்னத்தையாவது போய் பேசிட்டு கூடாது தம்பி. இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன், கலப்பை கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கோடாரி அருவாள் கண்டுபிடிச்சவன், இவன்லாம் எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்தான்? போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவி தான் கல்வியை தவிர, கல்வியே அறிவுன்னா இங்கே படித்தவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு தர்றான். நுட்பமாக திருடுற போகிற படித்தவனாக இருக்கான். இதுக்கு என்ன பண்ணுறது? தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் பண்ணுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிறவா இருந்தால் அது வேணா பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீட்டுன்னு ஆய்வுலாம் தம்பி. நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான டன் தூசை காற்றில் கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது. இதில் லட்சக்கணக்கான டன், அதில் உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த வெடிமருந்தை வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்கள் எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போ அது கேப்பாரற்ற ஒரு 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 தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகு தான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராமல் காவல்துறையில் இருக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். அப்போ நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபம் மேமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எரியாது, அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போகிறேன்னு. இங்கே எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம்னாங்க. அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுது. அப்போ நான் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டி அப்படின்னு. இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம், எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டி தான் நீ நிலத்தில் ஒரு புல், ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும். அது ஏன்னா நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறத போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள். அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, அதனால நீங்கள் எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்கிறேன், நீ ஏர்போர்ட்டு கட்டிடுற 5000 ஏக்கரில் பார்ப்போம். எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்கள் என் நிலத்தில் நீங்கள் இது பண்ணணும். நீ இப்போ பெரிய இராணுவத்தை கொண்டு வா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்ட அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்போ எல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கா?